நான் உங்க அட்வொகேட். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சியில் எஸ்ஆர்எம்னு ஹோட்டல் இருக்கு சரிங்களா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த குரூப்போட எஸ்ஆர்எம் குரூப்பு பெண்டிங் இருக்கிறது 38 கோடி. இதனால லீஸ்க்கு எடுத்துனாங்க போல அந்த இடத்த. என்ன லீஸ்க்கு எடுத்துட்டு அது பெண்டிங் அமௌண்ட் வந்து 38 கோடி இருந்துச்சு சரிங்களா. அதாவது லீஸுக்கு ஃபர்ஸ்ட் போட்டிருப்பாங்க, லீஸ் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி எக்ஸ்டென்ஷன் போட்டிருப்பாங்க. எக்ஸ்டென்ஷனுக்கு அப்போ அவங்க ரேட் ஃபிக்ஸ் ஜாஸ்தி ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால இப்போ பெண்டிங் 38 கோடி இருக்குன்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. அது யாரு போட்டிருக்காங்கன்னா, அந்த 38 கோடி எனக்கு தரணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதை ஸ்டாப் பண்ண சொல்லி அந்த எஸ்ஆர்எம் குழுமத்த குரூப் வந்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல 38 கோடி கொடுக்கணுன்றாங்க. நீங்க ஒரு 20 கோடி அவங்களுக்கு கொடுத்துட்டு வா, அப்பதான் நான் கேஸை விசாரிக்க முடியும், இல்லாட்டி விசாரிக்கவே முடியாதுன்னு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவன் விசாரிச்சு வருஷக்கணக்காக இது ஒரு ட்ரெண்ட் வச்சிருக்காங்க. விசாரணை தானே வாய்தான் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இப்போ அதுக்கு சுப்ரீம் கோர்ட் முன்னாடி வந்து மெஜாரிட்டி மேஜர் கேஸ்ல சிவில் கேஸ்ல நிறைய பேர் டைம் தரல அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இப்போ என்ன நடக்குதுன்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 38 கோடி அவங்க சொல்லியிருக்காங்க. நீ ஃபர்ஸ்ட் 20 கோடியா வந்து கட்டு கோர்ட்டுக்கு. ஆக்சுவலி அவங்க பேர்ல கட்டணுங்க, யாருக்கு கேட்கறாங்களோ அவங்க பேர்ல கோர்ட்ல கட்டிட்டு அதுக்கு மேல அப்படி கட்டினாதான் என்னால விசாரிக்க முடியும், இல்லாட்டி விசாரிக்கவே முடியாதுன்ட்டாங்க. அதனால வந்து இது வந்து பாருங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, சிவில் கேஸ்ல இந்த மாதிரி ஆக்சுவலி ஒரு நம்ம என்ன சொல்றது, செக் கேஸ் 138 காசோலை காசுகள் வரவேண்டிய கேஸ்ல ஜெயிச்ச கேஸுங்க. இதுக்கு மேல மேல அப்பீல் போகும்போது பயப்படாதீங்க. தோத்தவங்க சப்போஸ் காசு தர வேண்டியவங்க இல்ல செக் கொடுத்தவங்க தோத்து போனாங்கன்னா மேல்கோர்ட்டுக்கு போகும்போது 20% கட்டணும் காசு. அது என்ன செக் கேஸுங்க. இந்த காசு வந்து அக்கௌண்ட்ல கொடுத்த காசு, நீ கேட்ட காசு ஜெயிச்சு திருப்பி அப்பீல் போகும்போது அதுக்கும் சேர்த்து வட்டி தருவாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி கேஸுங்கள்ல சம் பர்சன்டேஜ் அது வச்சால் மட்டுமே மேல அப்பீல் போக முடியும் சரிங்களா. அது இப்போ ஹைகோர்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்கோன்னா, அது கன்ஃபார்ம் இல்லை, அதுக்கு என்ன சொல்ற கம்பல்சரி இல்லை, சில பல காரணங்கள் இருந்துச்சுன்னா அனுமதிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. எல்லாருக்கும் இல்லைங்க, சில பல காரணங்கள் இருந்தாலும் மட்டுமே. அந்த போட்டோ பாருங்க. தேங்க்யூ.